வசனம். தியானத்தின் தலைப்பு: தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 118:4. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சொல்ல சொல்ல நமக்குள்ளே ஒரு புதிய உற்சாகம், புது பலன் நம்மை நிரப்புவதை நாம் உணரலாம். கிருபை என்றால் தேவனுடைய அன்பு என்பதாகும். நம்மேல் அவர் வைத்த கிருபை பெரியது என்று சங்கீதம் 117:2 நாம் பார்க்கிறோம். எல்லாருடைய அன்பும் மாறக்கூடியது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. மனிதர்கள் அன்பு செலுத்த நினைத்தாலும் மற்றவர்கள் எதிர்பார்க்கும் அளவு அன்பு செலுத்தக்கூடிய திராணி அவர்களிடம் இருக்காது. ஆதலால் மற்றவர்களுடைய அன்பு தாழ்ச்சி நிமித்தமும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற பெரிதான அன்பு மாறாதது, அது என்றும் உள்ளது. நேற்று அவருடைய அன்பை நாம் ருசித்தோம், இன்றும் அவருடைய அன்பை ருசிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். நாளைக்கும் அவருடைய அன்பு மாறாதது என்ற நிச்சயம் நாளைய நாளை நாம் எதிர்கொள்வதற்கான தைரியத்தை நமக்கு தரும். நம்மிடத்தில் எந்நாளும் அன்பு செலுத்துகிற தேவனிடத்தில் மாத்திரம் நாம் அன்பை எதிர்பார்ப்போம். அவருடைய அன்பிலே களி கூறுவோம். சங்கீதம் 31:7 தாவீது, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன் என்று கூறுகிறார். தேவனுடைய அன்பிலே நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஏனென்றால் சங்கீதம் 94:18 படி, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று பார்க்கிறோம். நம்மை தாங்குகிற தேவனுடைய பெரிதான அன்பு. புலம்பல் 3:22 நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்க்கிறோம். நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை தாங்குகிறது தேவனுடைய கிருபை மாத்திரமே. 147:11 படி, ஆண்டவருடைய அன்பையே எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் மேல் அவரும் பிரியமாயிருக்கிறார். காலைதோறும் புதியவைகளாயிருக்கும் கர்த்தருடைய அன்பை நாம் சார்ந்து கொள்வோம். சங்கீதம் 103:17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று பார்க்கிறோம். அவர் மிகுந்த கிருபை உள்ள தேவன். ஆதலால் தேவனுடைய கிருபை என்றும் உள்ளதென்று நாம் தினமும் சொல்லுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் கிருபையின் தேவனே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மேல் நீங்க காட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அந்த கிருபையிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ ஆண்டவரே, உங்க கிருபையை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.